அட பாவிகளா! கனிக்கு இதை விட யாரும் பொழிச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விஜயலக்ஷ்மி டன் த ஜாப். ஏன்னா விஜயலக்ஷ்மி பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின். சீசன் 2ல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர், நான் சப்போர்ட் பண்ண பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மியும் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். ஆனால் வின்னர் வந்து ரித்விகா ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் இருந்தாலும் அவனுடைய கேம் வந்து ரொம்ப பிடிக்கும். கான்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, யாஷிகாவுடைய சாரியை கட் பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பிக் பாஸுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயலக்ஷ்மி வந்து அவங்க அக்கா சொக்கா அப்படிலாம் பார்க்காம, நீ பண்ணுற தப்பு இதுதான், இதை நீ மாற்றிக்கிட்டா அட்லீஸ்ட்டு நீ வந்து பார்த்தனா சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் பொழிச்சுன்னு 4 துப்பு துப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ கனி ஃபேமிலி உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு ஒரு என்ட்ரி சாங்கு அப்படியே தெரிஞ்சிருச்சு கனியோட ஃபேமிலி தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வராங்க. வந்தோடனே டோர் ஓப்பன் பண்ணி திறக்கிறாங்க. கனி ஃபேமிலின்னு பார்த்துட்டாங்க. விஜயலக்ஷ்மி ஸ்டோர் ரூம்லேருந்து வராங்க. இவங்க வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது உங்களுக்கு, ஓகேங்களா? பிஸ்கெட்டை வந்து இப்படி வச்சு சாப்பிட்ணுன்ட்டு அதை அப்படியே ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்க லவட்டிட்டு. சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபன்னாக, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது, பட் அப்படி இருந்தாலும் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஷி இஸ் வெரி ஹாப்பி. 2 பேரையும் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும்பொழுது ஸ்டோர் ரூம்லேருந்து விஜயலக்ஷ்மி வரும்போது எல்லாம் பயந்துடுறாங்க. டேய் என்னடா அது அப்படின்ட்டு, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது உள்ளே வராங்க. அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. கை தாங்கலாம் சாப்பிட்றீங்க வினோத்தும் கூப்பிட்டு போய் விஜயலக்ஷ்மியை காட்டுறாங்க. உடனே ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப எமோஷ்னலாக நம்ம கனி வந்து பிரேக்காக வராங்க. பிரேக் ஆகி அழுதுட்டு அப்புறம் அவங்க பிள்ளைங்களோட வெளியே வந்துட்டு இருக்கும் பொழுது பார்வதியை பார்க்குறாங்க நம்ம விஜி. பார்வதி நல்லா இருக்க அப்படிங்கிறாங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது முடிஞ்ச உடனே கானா வினோத் உங்களுடைய பாட்டு கேட்காம எப்படி இருக்கிறது, சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே கமருதீனும் கானா வினோத்தும் நெய் தோசையை போட்டு கூப்பிட்டுட்டாங்க. சரியா? அதுக்கடுத்து ஓ மூஞ்ச பார்த்தையில் நானும் தான் யாஷிகா அப்படின்ற மாதிரி சீசன் 2ல் ஒரு பாட்டு போடுவார். மூஞ்ச கழுவ மாட்டேன் யாஷிகா, குளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த பாடலை வந்து நான் பாடியிருக்கேன். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? 40 விஜயலக்ஷ்மியா? நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படின்னாரு. 40 நாள் அப்படி. ஏய் விஜயலக்ஷ்மி, நானும் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே ஓட்டுறதா? இந்த குசும்பு தான் எனக்கு விஜயலக்ஷ்மி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் லைக் தேட் கேரக்டர். ஸோ அதை சொன்ன உடனே காணானது வந்து அப்படியே 40 நாள் நான் லாஸ்ட்டு டாப் 10 வரைக்கும் தான் நான் வந்து போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸோ விஜயலக்ஷ்மி குசும்பி தான் அப்படிங்கிறது தான். சரியா? சரி, பார்வதிக்கு விஜயலக்ஷ்மி என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, பார்வதி சர்வைவரில் 2வது வாரம் எலிமினேட் ஆகிட்டாங்க. சர்வைவர் ஷோவில் இவங்க டைட்டில் வின்னர். பிக் பாஸில் டாப் 3 விஜயலக்ஷ்மி. ஸோ யூ நோ வாட் ஷார்ட் ஆஃப் பிளேயர் விஜயலக்ஷ்மி. ஷீ குவிக்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ஷீ குவிக்லி ரியாக்ட்ஸ், ஷீ குவிக்லி லேர்ன்ஸ். ஷீ இஸ் அ வெரி பெஸ்ட் பிளேயர், மை ஃபேவரட் அப்படிங்கிறது தான். ஸோ எங்கே வரலன்னு நினச்சேன், வந்துட்டாங்க. வந்துட்டு கனியை இந்த மாதிரிலாம் எவனும் சொல்ல மாட்டான். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, பாசிட்டிவ் சொல்லு உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் இப்படி பண்ணுறேன், எல்லாம் டாஸ்க் விளாட்றேன் அப்படின்னேன். சரி, நீ எது நெகட்டிவாக பார்க்குற, நானே சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, நெகட்டிவாக நான் பார்க்குறதுன்னு பார்த்தேன்னா இந்த சபரி விக்கல்ஸ் அவங்க கூட பாசமாக இருக்கு. ஓகே, நெகட்டிவாக இருக்குன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு அதை பண்ணுற அப்படின்னோடனே, இப்படி நீ அவங்களுக்காக நீ பண்ணிட்டு இருந்தால் டைட்டில் மறந்துடு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ 24 ஹவர்ஸில் வரிய அப்பப்போ அதுவும் விக்ரம் கூட தான் பேசிகிட்டு இருக்க, இதை மாதிரி தான் வருது. கண்டென்ட் என்ன கொடுக்குற, 1 ஹவரில் நீ வரல, நீ இப்படியே பண்ணியிருந்தா டைட்டில் மறந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி. கனிக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. விஜயலக்ஷ்மி எவ்வளோ பெரிய பிளேயரு. சரி, அவங்க அக்கா கனிங்கிறப்ப நம்ம எதுன்னு எதிர்பார்த்தோம் வரும்போது. நான்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்தேன். அவ்வளோ சொல்லி அமைச்சிருக்காங்க விஜயலக்ஷ்மி, இந்த மாதிரி பண்ணாதன்ட்டு. நீ எப்படி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்டில்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ கேள்வி கேளு. ஏன் விக்ரம் பண்ண தப்ப கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஒன்று தெரியுமா, பார்வதி நல்லா கண்டென்ட் கொடுக்குறா. அவள் வில்லியாக இருந்தாலும், அதாவது இப்படி சொல்ல வரல, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்குறா. நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குற? வரவே மாட்டேது உங்கள் கண்டென்ட். விக்கல்ஸ் விக்ரம் இந்த மாதிரி நீ கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கல அவங்களுக்கு, அவங்களையும் இந்த மாதிரி சமமாக பாருங்கள் சரியா? அப்படின்னா இனிமேல் நீ வயசுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன அப்படின்ட்டா. 3 வாரம் தான் வந்து டைமு, அதுக்குள்ளே நீ எப்படியாச்சும் பண்ணிக்கோ. உன் டார்கெட் டிக்கெட் டு ஃபினாலே, வின் பண்ணால் டாப் 5. க்ளூ கொடுத்துட்டா விஜயலக்ஷ்மி, முடிஞ்சு போச்சு. நீ இல்லாட்டி வர முடியாது, பாரு இது அங்கே டாப் அப்படின்ற மாதிரி
போட்டு தாக்கிட்டா அப்படிங்கிறது தான். ஸோ வேறு லெவல் விஜி. வி லவ் யூ விஜி. குட். தேங்க் யூ.